والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصى بها إبراهيم بنيه ويعقوب إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் இஸ்லாத்துக்குள் புகுந்தது ஷஹாதா என்ற கலிமாவை சொல்லிதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதற்கு சிறு வயதிலிருந்தே தெரியும் ஷஹாதா கலிமா. இஸ்லாம் என்பது தோற்றங்களுக்கு பெயரல்ல. இஸ்லாம் என்பது நடிப்புகளுக்கு பெயரல்ல. இஸ்லாத்துடைய ஆரம்பம் கல்போடு இணைந்தது, நம்பிக்கையோடு கலந்தது. அது என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا رَّسُولُ اللَّهِ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன். இந்த ஷஹாதா இலேசான ஷஹாதா அல்ல. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களுடைய தொடர்களிலிருந்தே அவர்கள் கூட அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்த வசியத் அல்ல. இன்று பெற்றோர் மரண வேளையில் பல வசியத்துகள் செய்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் எது பெறுமதியாக இருக்கிறதோ அது வசியத்தாக மாறுகிறது. பணம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, பாஸ்போர்ட் சம்பந்தமான வசியத்துகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் மிக புத்திசாலிகள், இந்த உலகத்துக்கு வந்த புத்திஜீவிகளுடைய வசியத் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வழிபடுங்கள், இஸ்லாத்துக்கு வாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் வழிபட்டேன். அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்த வசியத் என்ன? وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு செய்த வசியத் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரோட போராடியவர் தெரியுமா? உலக மன்னன் நும்ரூதோடு போராடியவர்கள். பபிலோனியாவுடைய மன்னன் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர். எத்தனை ஆண்டுகள்? 5 வருடம் 10 வருடம் அல்ல, 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த பபிலோனியாவுடைய மன்னன் நும்ரூத் பின் கன்ஆனோடு போராடியவர் தான் இவர். சாதாரணவர் அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர் வசியத் செய்தார். என்ன வசியத் செய்தார்? இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன் فلا تموتن إلا وأنتم مسلمون. பிள்ளைகளே, முஸ்லிம் ஆகாம மௌத்தாயிடாதீங்க. இதுதான் வசியத். முஸ்லிம் ஆகாம என்ன செஞ்சிடாதீங்க. அப்ப முஸ்லிம் ஆகிறண்டா என்ன? இத பின்பற்ற இல்லை யகூதிகள் நசாராக்கள். உங்களுக்கு தெரியும், இவர்களுடைய ஜெனடிக் அங்கிருந்து தான் வருது. அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இப்பொழுதுக்கு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் 2 திருமணங்கள். ஒரு திருமணத்தில் கிடைத்ததுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமீனும். மற்ற சகோதரர்கள் எல்லாம் மற்ற மனைவிக்கு கிடைத்தவர்கள். அந்த 12 பேரில் ஒருவர் தான் இஸ்ராயீல், மற்றவர் தான் யஹூதா. அதை வைத்துதான் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. அதை வைத்துதான் யஹூதி என்ற இந்த இனம் உருவாக்கப்பட்டது. இந்த இஸ்ராயீல், இந்த யஹூதா எல்லோருக்குமே வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய சக்கராத்ல என்ன சொன்னார் தெரியுமா? இது குர்ஆன் சொல்லு, சூரா பக்ரா சொல்லுது. என்ன சொன்னார்? அம் குந்தும் ஷுஹதா. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா? இது ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வரப்போகுது. إذ قال لبنيه ما تعبدون من بعدي. பிள்ளைகளை பார்த்து கேட்டார், பிள்ளைகளே, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீங்க? மாட்டையா, ஆட்டையா, கபுரையா,
யாரை வணங்க போறீங்க? மா தஅபுதூன மின் பஅதி. எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்க என்ன? காலூ நஅபுது இலாஹக். பாப்பா உங்களோட இறைவன் இலாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம். உங்களோட வாப்பா இருக்காரு அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ், இவரைத்தான் நாங்க வணங்குவோம், இவனைத்தான் நாங்க வணங்குவோம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? இன்று 3000 ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வளோ பேர் மாற்றம் செய்து அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள். ஏற்றுக்கொண்டாங்க. நாங்க வசியத், எங்கட வாப்பா எங்கட சக்கராத்ல வசிய செஞ்சா எவ்வளவு கவனமா இருப்போம். இந்த வசியத்தை சொல்லி காட்டுங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஷஹாதா இருக்குது, நாங்க எங்களுக்கு ஒரு பாடம் இது. நாங்க இந்த ஷஹாதா கலிமாவை சொன்னவர்கள். என்ன கலிமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது சாதாரண ஒன்று தானே? எங்கட நினைப்பு இது இல்ல. எப்படி அந்த பரம்பரை பின்னால முயற்சி இல்லாம போன பொழுது முர்த்தத்தாக மாறியதோ, சகோதரர்களே சகோதரிகளே, நாங்க முயற்சி பண்ணலண்டா அல்லாஹ் எங்களுடைய பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிக விருப்பமான மகன் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் மிஸ்ருடைய ஆட்சியை கொடுத்தார். ஆட்சியில் இருக்கிறவங்க எப்பயும் இஸ்லாத்தை கணக்கெடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு இஸ்லாம் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாக விளங்காது. ஆட்சி செல்வம் பொல்லாத நஞ்சு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன தெரியுமா? என்ன துவா கேட்டார்? யா அல்லாஹ், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت وليي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. يا الله, எனக்கு ஆட்சியை தந்தாய், எனக்கு கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லி தந்தாய். யா அல்லாஹ், நீதான் என்ற வலி. அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆখিরা. இவ்வளோ ஆட்சியில் உள்ளவருக்கு என்ன கவலை தெரியுமா? என்ன கவலை? தவஃபனி முஸ்லிமா. யா அல்லாஹ், என்ன முஸ்லிமா மௌத்தாக். என்ன துவா? வாழ்க்கையில் நாங்க கேட்டிருப்போமா இது? யா அல்லாஹ், என்ன முஸ்லிமா மௌத்தாக்குன்னு கேட்டிருப்போமா? எங்களுக்கு தெரியாது அதனுடைய பொறுமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இது. தவஃபனி முஸ்லிமா. யா அல்லாஹ், முஸ்லிமா மௌத்தாக்கு. இரண்டாவது, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நல்லவர்களோடு என்னை சேர்த்து, மோசமானவனோட என்னை கூட்டாளித்தனம் இருக்கப்படாது. என்ன மௌத்துக்கு பிறகு நான் மோசமானவனோடு இருந்திடக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரிகளே, இந்த ஷஹாதா இருக்குதே, இந்த ஷஹாதா நாங்க நினைக்க கூடாது நாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், எங்கட சக்கராத்ல சொல்லுவோம் என்று கனவு கன்ற கூடாது. நாளாந்த பிராக்டிஸ் இல்லண்டா, நாளாந்தம் இதற்கு முயற்சி பண்ணலண்டா. என்ன முயற்சி நாளாந்தம்? முதலாவது அதான். முதலாவது என்ன? முஅத்தின் என்ன சொல்றார்? அதான் என்கிறது லேசான ஒன்றா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்றார் முஅத்தின். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் சொன்னதோட நாங்களும் சொல்லணும். சுன்னத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனை தடவை சொல்றார் முஅத்தின்? 2 தடவையா? தர்ஜீ என்று இருக்குது. அதான் அந்த தர்ஜீ என்ன தெரியுமா? தர்ஜீ என்றால் முஅத்தின்
அதான் சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு அமைதியாக அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுதான் சத்தமிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும். அவர் 4 தடவை, ஒரு நேரம் 4 தடவை, ஒரு நாளைக்கு 5 தடவை அதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் அந்த முஅத்தினுக்குரிய கண்ணியம் என்ன? அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமத்தி அல் முஅத்தினூன். கியாமத்துடைய நாளையுடைய தலைவர்கள் முஅத்தின்மார் தான். யார் தலைவர்? டொரண்டோக்கு யார் தலைவரா? ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு யார் தலைவரா? யாராம் தலைவர்? வட்டிக்காரனா? யார் தலைவர்? ஒவ்வொருத்தரும் சொல்றான் நான் தான் தலைவர். நீ எப்படிதான் தலைவரானாய்? நீ எப்படி தலைவர்? என்ன குவாலிட்டி இருக்குது? தலைவர் யார் தெரியுமா? அஞ்ச முஅத்தின். ஷஹாதா சொல்றார், ஷஹாதா சொல்றார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சத்தத்தை கேட்கிறோமே, 1000 பேர் கேட்டோம், அவ்வளவு பேரும் கியாமத்துல சாட்சி சொல்லும். ஏன்? ஷஹாதா அது. சரி, அதான முடிச்சிட்டார். என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா. யா அல்லாஹ், பூர்த்தியான தாவத். அதானுக்கு பதில் சொல்லி, இந்த ஷஹாதாக்கு பதில் சொல்லி துஆவும் ஓதினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் கிடைக்கும். அப்ப ஒரு நாளைக்கு சகோதரர்களே 5 தடவை காதுக்கு என்ன கேக்குது? ஷஹாதா கேக்குதா இல்லையா? 2வது, தொழுகை எழும்பி நின்றோம். தொழுகை எழும்பி நின்றா முஅத்தின் என்ன சொல்லுவார்? அடுத்தது இகாமத். என்ன சொல்லுவாரு? இகாமத். இகாமத் என்ன ஓதுவார்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொல்ல போறார்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதை சிந்தனைக்கு எடுக்கும். அப்ப ஒரு நாளைக்கு சகோதரர்களே 10 தடவை, அதுல மட்டும் 5 அதான், 5 இகாமத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்றேன். 2. 3வது சகோதரர்களே, நாங்க வுது எடுக்கிறோமா இல்லையா? வுது எடுத்துட்டு வந்து நாங்க என்ன துஆ ஓதுறோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பையெல்லாம் அஷ்ஹதுன்னு சொல்றோமோ அப்ப எல்லாம் சகோதரர்களை இந்த விரலால காட்டும், அல்லாஹ் ஒருவன் என்று காட்டும். எப்பெல்லாம் அஷ்ஹது, நபி அவர்கள் மிம்பர்ல அஷ்ஹது சொல்லும் பொழுது விரல காட்டுவாங்க, அல்லாஹ் ஒருவன். நீங்க பார்த்திருப்பீங்களே ஷுஹதாக்கள், உயிர் பிரிஞ்சவங்களோட ஜனாசாக்களை பார்த்திருப்பீங்களே, அந்த ஜனாசாட விரல் மேலே பிராக்டிஸ் பண்ணினது. ஒவ்வொரு அதான் முஅத்தின் சொல்லும் பொழுது அஷ்ஹது, இகாமத் சொல்லும் பொழுது அஷ்ஹது, வுது எடுத்துட்டு வந்து அஷ்ஹது. ஒரு நாளைக்கு 5 தடவை வுது எடுப்போம், ஆக குறைஞ்சு. ஒவ்வொரு தடவையும் வுது எடுத்துட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. துஆ ஓதினா என்ன? சொர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்படுது. எவ்வளவு நன்மை தெரியுமா? வெக்கப்படக்கூடாது. நாங்க இதெல்லாம் ஹயாத்தாக்கும், சுன்னத், மௌத்தான சுன்னத். இதெல்லாம் எவ்வளோ பிதத்தை உயிர்ப்பிக்கிறாங்க கனடாவில். நாங்க சுன்னத்தை உயிர்ப்பிக்கும். என் அறிவில்லாடி பிதத்தான் வரும். அறிவில்லையே, குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, உலமாக்கல்ற வழிகாட்டல் இல்லை. அப்ப என்ன மடையர்கள் வழிகாட்டின என்ன நடக்கும்? வல்லு ஃபஅதல்லு, அவனும் வழிகட்டு மற்றவனையும் வழி கெடுத்து
அவன் சொல்லுவான் நான் தலைவர், நான் தலைவர், நான் தலைவர். வழி கெடுக்கிறவன் தலைவர் தான். ஒரு விடயத்தை செய்யும் பொழுது வுது எடுத்துட்டோம். வுது எடுத்தா வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனை பேர் செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்க செய், நான் செய்யும். அவர் செய்யறாரு இல்லையே, அவர் மௌலவி செய்யறாரு இல்லையே, அவருக்கா சொர்க்கம், எனக்கா சொர்க்கம்? எந்த உள்ளுணர்வோட வுது எடுக்கணும். வுது அதான் இகாமத் 3. 4வது தொழுறோமே சகோதரர்களே, அத்தஹியாத் என்று சொல்றோமா இல்லையா? அத்தஹியாத்துடைய பேர் என்ன? அத்தஷஹூத். அதோட பேர் என்ன? அது அத்தஹியாத் அல்ல, பேரு அத்தஷஹூத். ஏன்? அந்த அத்தஹியாத்ல 9 விடயங்கள் இருக்கு. எத்தனை விடயங்கள்? 9 விடயங்களை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதணும். அவன் தானே முஸ்லிம். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹ். முதலாவது விடயம். இரண்டாவது என்ன? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மூன்றாவது என்ன? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். நான்காவது என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. சொல்லக்கூட செய்வோம். நாங்க எங்கட விரல் என்ன செய்வோம்? உயர்த்துவோமா இல்லையா? ஏன் அவிடத்தை மட்டும் விரல் உயர்த்துரு? வுது எடுக்கக்குள்ள ஏன் உயர்த்தக்கூடாது? ஏன் அதான் சொல்லும் பொழுது விரல் உயர்த்தக்கூடாது? ஏன் இகாமத் சொல்லும் பொழுது விரல் உயர்த்தக்கூடாது? நம்ம எல்லாருமே விரல் உயர்த்துவோம். எவ்வளத்துல? அத்தஷஹூதுல. என்ன சொல்லும் பொழுது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் விரல் உயர்த்துறோம்? அல்லாஹ் ஒருவன் சாட்சி சொல்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு நாளைக்கு இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தொழுகையில மட்டும் 5 நேர தொழுகையில மட்டும் எத்தனை தடவை? 9 தடவை. எத்தனை தடவை? ஏன் 5 நேரத்திலையும் கடைசி தஷஹுத் 5. மற்ற நடு அத்தஹியாத்னு சொல்லுவோமே, அதுல 4 தானே, சுபஹுக்கு 1 தானே, லுஹருக்கு 2 தடவை, அஸருக்கு 2, மக்ரிபுக்கு 2, இஷாவுக்கு 2, சுபஹுக்கு 1. 9 தடவை இந்த விரலை நீற்றோம். என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். 9 தடவை ஒரு நாளைக்கு தொழுகையில மட்டும். அதான்ல 5 தடவை. 9ம் 5ம் 14 தடவை. இகாமத்துல 5 தடவை. 9 4 எத்தனை? 10. 9 4 எத்தனை? 13 தடவை. 9ம் 5ம் 14 தடவை. இகாமத் 5 தடவை 19 தடவை. 5 தடவை வுது. 19ம் 5ம் 24 தடவை ஒரு நாளைக்கு இந்த விரல் உயர்த்திப்படும். எத்தனை தடவை சகோதரர்களே? எத்தனை தடவை? 24 தடவை ஒரு நாளைக்கு இந்த விரல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த விரல் உயருதுன்ற அர்த்தம் கல்பால வருது. எதால வருது தஷஹுத்? இந்த விரல் உயரல்லண்டா மறதியில வருது. மறதியில சின்ன பிள்ளைகள் ஃபாத்தியா ஓதும். கிளி, கனடாவில் கிளியை பழக்கி வச்சிருக்கு. போலீஸ் வந்தாலும் தட்டி அது பேசும். திறந்து பார்த்ததான் கிளி. அது அந்த கிளி என்ன செய்யும் தெரியுமா? களிமாவும் சொல்லும். இஸ்லாம் முஸ்லீம். ஆனா பூனை வந்து பிடிச்சா இன்னும் களிமா வருமா? வேறனே வருமா? என்ன வரும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, என்னோட உயிரோட்டம் அதுதான். ஒரு நாளைக்கு 24 தடவை மனைவியை பழக்கம், பிள்ளைகளை பழக்கம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். 24 தடவை நீங்க இப்படி நாளாந்தம் பழக்கினால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட சக்கராத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ன களிமாவும் வரும், விரலும் உயர்த்திப்படும். நடக்குமா இல்லையா? நாளாந்த பிராக்டிஸ் இது.
நாளாந்த பிராக்டிஸ், நாளாந்தம் செய்யல, தொலைவாரல்ல, அதான் கணக்கு இல்ல, ஜும்மா இல்ல. அது பிறகு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எப்படி கொடுக்கிறது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ மட்டும் கொடுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி என்றா சகோதரர்களே, ஷஹாதா ஆக முக்கியம் வாழ்க்கையில். இந்த ஷஹாதா லேசான ஒன்றல்ல. எங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்தில் சமூகத்தை இஸ்லாத்தில் நிரந்தரமாக வச்சிருக்கணும் ஆசை இருந்தால் இந்த முயற்சி பண்ணும், படிச்சு கொடுக்கணும் சகோதரர்களே. ஷஹாதா சொல், ஷஹாதா சொல்லும் பொழுது விரல உயர்த்துங்க. அல்லாஹ் ஒருவன். ஒரு இமாம கொலை செய்ய போனாங்க. ஏன்? அந்த இமாம் எழுதிய புத்தகத்துக்கு எதிராக சொன்னாங்க, வாபஸ் எடுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த விரலால தான் நான் எழுதின அந்த புத்தகத்தை அல்லாஹுவை பத்தி, அந்த ஷஹாதாவை காட்டுவனை ஒவ்வொரு 24 தடவையும் ஒவ்வொரு நாளும் அந்த விரல் எனக்கு விடுதி இல்லை, அதை வாபஸ் வாங்குறது. விரல் விடுதி இல்லை, நான் கொள்கவாதி. நான் என்ன அஷ்ஹதுக்கு தூக்கின விரல் இது. ஆகவே சகோதரர்களே, இஸ்லாம் என்பது விளையாட்டுக்கு பேர் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு ஷோக்கு பேர் அல்ல, படத்துக்கு பேர் அல்ல. அந்தரங்கத்தில் நுழையணும். ஒவ்வொரு நாளும் வுது எடுத்துட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு நாளும் முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இகாமத் சொல்லும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அத்தஹியாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லண்டா சகோதரர்களே, சக்கராத்ல முஸ்லிமா மௌத்தாகிறத அல்லாஹு ஆலம் என்ன நடக்குமோ தெரியாது. அதனாலதான் இந்த பிராக்டிஸ் இல்லாம போகும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள்ல நாங்கள் அதை குறைய பார்க்கின்றோம். பாப்பா படிச்சு கொடுக்கலையே, உலமாக்கள் படிச்சு கொடுக்கலையே, 5 நிமிஷம் ஜும்மா, 2 நிமிஷம் ஜும்மா, ஏதாவது அவர் கத்துவார், நாங்க கேட்டுட்டு போகணும். இல்லை இல்லை சகோதரர்களே, உள்ளத்துக்கு எடுங்க, உள்ளத்துக்கு எடுங்க. இந்த ஷஹாதா ஆக முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வசியத் இது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வசியத். இவ்வளவு பெரிய நபிமார்கள் வசியத் செய்து பிள்ளைகள் முர்த்தத்தாயிட்டா, நாங்க எங்கட பிள்ளை நிலைமை என்ன? எங்க நிலைமை, பிள்ளை நிலைமை என்ன? கல்யாணத்துக்கு முர்த்தத்தாகும், படிப்புக்கு முர்த்தத்தாகும், காசிக்கு முர்த்தத்தாவே. அஷ்ஹது இல்லையே, ஷஹாதா இல்லையே, ஷஹாதாவை தெரியாதே, வாப்பா படிச்சு கொடுக்கலையே. நீங்க வுது எடுத்து விரல நீட்டினா பிள்ளைக்கு விளங்க, ஓ வாப்பா ஷஹாதா சொல்ற. உட சக்கராத்துல யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. அஷ்ஹதுங்க கொலைய விரல் வந்துடும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பரம்பரை பரம்பரையாக படிச்சு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான வசியத் இதுதான். பிள்ளைகளுக்கு எல்லா கல்வியும் கொடுக்கணும். முதல் கல்வி ஷஹாதா. முதல் கல்வி என்ன? ஷஹாதா. ஷஹாதா சொல்லுங்க. சொல்லும் பொழுது விரலை உயர்த்தி காட்டுங்க, அல்லாஹ் ஒருவன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹாதா சொன்னதை போல ஷஹாதாவோடு மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய்ந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அந்த ஷஹாதா கலிமா ஷஹாதாவுடைய ஈமானை கல்விலை நசீபாக்குவாயாக. உன்னை மாத்திரம் நம்பி வாழக்கூடியவர்களாக எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் ஆக்குவாயாக, பரம்பரையினர்களை ஆக்குவாயாக. இந்த ஷஹாதா கலிமாவின் பொழுது விரலை உயர்த்தி நீ ஒருவன் என்று சாட்சி சொல்லும் அந்த பழக்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அதானில், இகாமத்தில், வுதுக்கு பிறகு தொழுகையில், இந்த 4 கட்டங்களிலும் அஷ்ஹது என்ற வார்த்தையோடு உன்னை சாட்சி சொல்லும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தையும் அதே ஷஹாதா கலிமாவோடு ஆக்குவாயாக. எங்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
رب قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم يا رحمن الرحيم. الله الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.